பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஓல்டு கொஸ்டினில் ஒரு சில முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபுல்லாக பார்த்துருவோம். பார்ட் 6. ஸோ வெய்யோன் என்னும் பொருள் தரக்கூடிய சொற்களை தேர்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வெய்யோன் அப்படின்னாவே நம்மளுக்கு சூரியன் தெரியும். அப்போ சூரியன் வந்து பகலவன், பருதி, ஆதவன், ஞாயிறு. இப்போ ஆன்சர் கொடுத்துருக்கனால நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஒருவேளை இது ஆப்ஷன் டியில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி இடத்துல எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணிடணும். இப்போ வெய்யோன்னா நம்மளுக்கு சூரியன் தெரியும். அப்போ இதை வாசிங்களேன், சந்திரன் அப்படின்னு ஃபஸ்ட்டு வந்துருச்சு. அப்போ எலிமினேட் பண்ணிடணும். சரியா? ஃபுல்லாக வாசிச்சுட்டு இருக்கக்கூடாது, நம்மளுக்கு டைம் வேஸ்ட்டு. அடுத்து பாருங்கள், ஆதவன் நிலவுன்னு ரெண்டாவது வந்துச்சு. அப்போ எலிமினேட் பண்ணிடணும். அடுத்து பாருங்கள், ஆப்ஷன் டி வந்து வரும்போதே திங்கள்னு வந்துருச்சு. அப்போ இதை எலிமினேட் பண்ணிடணும். இதுதான் இதை யூஸ் பண்ணுற மெத்தடு. அடுத்து பாருங்கள், முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, இந்த 2 சுழினி 3 சுழினி இதுக்கான டிஃப்ரென்ஸு எல்லாத்துலேயுமே கேட்குறாங்கங்க. இப்போ 3 சுழினி பனி அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து வேலை, பணிவு ரெண்டுமே வரும். இதில் ஆப்ஷன் சி பாருங்களேன், வேலை, ஸ்கூலுக்கு வர்ற, பள்ளிக்கு வர்ற லா கொடுத்துருக்காங்க. சரியா? நகர லகரம் வந்து கொடுத்துருக்காங்க. அதை கவனமாக அடிக்கணும். சரிங்களா? அப்போ பனி 3 சுழி நீனா என்னென்னா வேலை இல்லை பணிவு. அப்போ 2 சுழி நீ பனி அப்படின்னா என்னென்னா காலையில் விழுகும் பார்த்தீங்களா பனி, அது வந்து 2 சுழி நீ. அடுத்து முக்கியமான கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்ததுங்க. சரிங்களா? நம்மளுக்கு மிசைல் அப்படின்னா என்னென்னா ஏவுகணை. இதை ஏவு ஊர்தி அப்படின்னா லான்ச் வெஹிக்கிள். சரியா? இது ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. அதே மாதிரி ஃபோனாலஜி அப்படின்னா ஒலியியல், லிங்குவிஸ்டிக்ஸ்னா மொழியியல். இது எப்படி ஞாபகிக்கிறது? இப்போ ஃபோனில் தான் சவுண்டு கேட்கும், ஒலி கேட்கும். அப்போ ஃபோனாலஜி அப்படின்னா ஒலியியல். மொழியியல் அப்படின்னா பைலிங்குவலில் கொஸ்டின் இருக்குமான்னு கேட்குறோம்ல, அப்போ 2 மொழியில் கொஸ்டின் இருக்குமான்னு கேட்போம். அப்போ மொழியியல் அப்படின்னா லிங்குவிஸ்டிக்ஸ். இதழியல் அப்படின்னா ஜேர்னலிசம். ஊடகம் அப்படின்னா மீடியா. சரியா? அடுத்து பாருங்கள், முக்கியமானதுங்க இந்தது. சரிங்களா? அதாவது இந்ததுங்க, அதாவது திணை 2 சுழி நை அப்படின்னா அது உணவுப் பொருள். இதுவே 3 சுழி நை அப்படின்னா அது வந்து ஒழுக்கம். சரியா? ரொம்ப முக்கியமானதுங்க. 2 சுழி நை அப்படின்னா திணை அரிசின்னு சொல்லுவோம்ல, அது வந்து 2 சுழி நை திணையில், அது உணவுப் பொருள். 3 சுழி நை வந்துச்சுன்னா அது வந்து ஒழுக்கம். ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும். நேற்று பார்த்தோம் பார்த்தீங்களா, ஊன் அப்படின்றது 3 சுழி இன் வந்துச்சுன்னா அது உணவுன்னு பார்த்தோம். சரியா? 2 சுழி இன் வந்துச்சுன்னா இறைச்சின்னு பார்த்தோம். ஆனால் இது அப்படியே ஆப்போசிட். திணை 2 சுழி நை வந்துச்சுன்னா அது வந்து உணவுப் பொருள், 3 சுழி நை வந்துச்சுன்னா அது வந்து ஒழுக்கம். அடுத்து இந்தது மட்டும் கடைசியாக நம்ம பார்த்துலாம். சரியான நிறுத்தற்குறிகள் அமைந்த தொடரை காண்க. நேற்றே நம்ம பார்த்தோம், நேர்கூட்டில் வந்துச்சுன்னா டபுள் கோட்ஸ் எப்பயுமே வந்துடணும். இல்லை சார் அவனை விடக்கூடாது சார், நேர்கூட்டில் வந்திருக்கு. ஸோ டபுள் கோட்ஸ் போட்டுடணும். இல்லை சார் அப்படின்ற இடத்துல ஒரு கமா. சரிங்களா? இல்லை சார் கமா, அவனை விடக்கூடாது சார். இங்கே வந்து ஆச்சரியக்குறி வந்துடும், வெளித்தொடர். சரியா? என்று சொன்னார்கள், ஃபுல் ஸ்டாப். நன்றி.